viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 exercise number 7.5ல evaluateல first sum பார்க்க போறோம். limit extends to 0 1 minus cos x by x square. first அப்படியே limit apply பண்ணி பாருங்க. so cos 0 1, so 1 minus 1 0 ஆயிடும். கீழே 0 போடுறப்போ 0, so 0 by 0 ஃபார்ம் வருது. LH ரூல் அப்ளை பண்ணுறோம் பிகாஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்திருக்கு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அதை விட்டுருங்க. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் sin x ஆகிடும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x வந்துடும். இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்ச பிறகு லிமிட் அப்ளை பண்ணுங்கள். sin 0 0 2 into 0 0, ஸோ மறுபடியும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்திருக்கு. மறுபடியும் LH ரூல் அப்ளை பண்ணுற. லிமிட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x டிவைடட் பை 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. லிமிட் அப்ளை பண்ணால் cos 0 1 by 2, ஸோ 1 by 2 தான் இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம்மு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இங்கே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது. லிமிட் போடுறப்போ உங்களுக்கு அப்படியே இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வருது. LH ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x மைனஸ் 5xை பண்ணால் 5. லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறோம். மறுபடியும் எக்ஸ் இருக்குது அப்படின்றனால இன்ஃபினிட்டி போடுறப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரப்போகுது. LH ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 டிவைடட் பை 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 கேன்சல் பண்ணால் 2 தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ 2 சம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ஈஸி, அதே போல் செகண்ட் சம் இதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோவில் மூணாவது சம்மும் பார்த்துடலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸ். ஸோ எக்ஸோட இடத்துல இன்ஃபினிட்டி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வருது. LH ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி காப்பி பண்ணிவிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 பை எக்ஸ்ன்னு வருது. ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போது லிமிட்டோட வேல்யூ போடுறப்ப நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடுது. இது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் ரிப்பீட் ஆகாததால் சம் இதோட முடிஞ்சிருது. ஃபோர்த்து சம்க்கு போயிடலாம். லிமிட் வந்து π/2 அப்ளை பண்ணுறப்போ சீக்கன் π/2 இன்ஃபினிட்டி, tan π/2 இன்ஃபினிட்டி. ஸோ LH ரூல் அப்ளை பண்ணுறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2. சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் tan x டிவைடட் பை tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஒரு சீக்கண்ட் எக்ஸ் கட் ஆகிட்டு tan x பை சீக்கண்ட் எக்ஸ் இருக்கும். இப்போது மறுபடியும் நம்மளுக்கு இதே தான் வந்துட்டே இருக்க போகுது. tan சீக்கண்ட் இருந்துகிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. அதனால் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா போட்டுக்கலாம். tan x பதிலாக sin x பை cos x டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ் பதிலாக 1 பை cos x. cos x கட் ஆகிடும். இப்போது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா போட்டு சிம்பிளிஃபை பண்ணதால் அப்படியே லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா sin π/2 வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடையாதுன்றனால சம்ம ஸ்டாப் ஆகிடும். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபோர்த்து சம் ஃபுல்லாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் தேர்ட் சம். ஒரே ஷார்ட்ஸில் 4 சம்மை போட்டிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.